ஹலோ காய்ஸ், பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டால் மேக்ஸிமம் சொல்லுவோம் இருக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அந்த பேயாலேயே ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய் அதனுடைய கதை திருப்பம் எங்கெங்கே போயிருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, செகண்ட் ஒய்ஃபு ஒரு 4 வருஷம் வச்சுருந்துட்டு அதை வந்து செப்டி டேங்க் கட்டி, அவன் வந்து ஆல்ரெடி வந்து கொத்தனார் வேலையில் கான்ட்ராக்டாக இருந்திருக்கான். செப்டி டேங்க் கட்டி அதை புதைச்சி கிட்டத்தட்ட இது 19 அந்த சுச்சுவேஷன் நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த ஒரு கதை வந்து கதையா ரியாலிட்டியா ஒரு எண்ட்லெஸ் வந்து வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் எனக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் யார் யார் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது. நிறைய என்டர்டைன்மெண்ட், பொலிட்டிக்கல் எல்லாமே வீடியோ போட்டுட்ருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷம்சுதீன் குஜராத், இது எல்லாமே நார்த் சைடு தான் மேக்ஸிமம் நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி செப்டி டேங்கில் போட்டு கொள்றது, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. இந்த தேங்காயில் மண்டையில் உடச்சிக்கிறது, அப்படியே கிறுக்குத்தனமாக பண்ணுறது எல்லாமே நார்த் சைடில் நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஓகேவா? குஜராத்தில் ஷம்சுதீன் ஒருத்தவன் அவன் வந்து மசூன். ஓகேவா? அவன் வந்து கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், அந்த கொத்தனார் வேலை செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு இதில் குஜராத்தில் இருந்திருக்கான். ஒரு சில நேரங்களில் அவனுக்கு மும்பையில் ஒரு வேலை கிடச்சிருக்கு. ஓகேவா? மும்பையில் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வேலை கிடச்சிருக்கு. அங்கே போய் ஒர்க் எடுத்து செய்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ஜனா ரகம்புரி அப்படிங்கிற ஒரு 23 வயசு ஒரு பொண்ணை வந்து பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது, கொஞ்சம் அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அது வந்து காதலாக மாறுது. காதலாக மாறினோடனே இவங்க 2 பேரும் வந்து லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இருக்கிறதா செய்திகள் நமக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷம்சுதீன் அப்படிங்கிறவனுக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. ஓகேவா? இது வந்து நோட் பண்ணுங்க. இவ்வளோக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? ஷம்சுதீனும் ஃபர்ஜனாவும் வந்து கிட்டத்தட்ட அந்த லிவ் இன் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனாலுமே 2 பேரும் சேர்ந்தே போனாங்க. அப்போ வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், நெய்பர்ஸ்லாம் பார்க்கும்போது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது, ஓஹோ ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வந்து காட்டி விட்டாரா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் வந்தது. ஆனால் அதெல்லாம் அவங்க காண்டுக்கிறதே இல்லை. ஷம்சுதீனும் ஃபர்ஜானாவும் அவங்க 2 பேரும் நிறைய அந்த லைஃப் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு கட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எழுதி கொடுத்துருக்காரு. ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்கும்போது இவங்க ஷம்சுதீனுக்கும் ஃபர்ஜானாவுக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் போகுது. ஓகே, கான்வர்சேஷன் போகுது, அது ஆர்கியூமெண்ட்டாக போகுது. அதுக்கப்புறம் வந்து ஷம்சுதீன் வந்து ஃபர்ஜானாவை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து போடுறாரு. ஓகேவா? என்ன ப்ரோ இந்த இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. அதை நான் இப்போ ஒரு கான்வர்சேஷனாக சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகேவா? ஒரு கான்வர்சேஷன் மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு புரியாமல் போகும். ஓகேவா? ஏன்னா எப்படிலாம் உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுனாலே உங்களுக்கு சம் கிளாரிஃபை கிடைக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த மேலே இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி. ஓகே, ஷம்சுதீன் வந்து சரி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறான், ஒரு திட்டம் போடுறான். அப்போ வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து அவன் வந்து ஐடியா கேட்குறான். அதில் அவனுடைய எல்டர் பிரதர் இக்பால் டீம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்துல், 3 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷம்சுதீன், இக்பால், அப்துல் 3 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. ஒரு வீட்டில் வந்து போட்டு அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஷம்சுதீன் வந்து ஃபர்ஜானாவை கூப்பிட்றான். இந்த மாதிரி வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த கையை காலை பிடிச்சிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறான். ஓகே, கொலை பண்ணிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, ஓகே நம்ம தான் ஒரு பில்டிங் காட்டாச்சு, அவன் மைண்ட் தாட் எப்படி போயிருக்கு பாருங்க. அவன் மேசூனா இருந்திருக்கான். அந்த மைண்ட் தாட் எப்படின்னா, செப்டிட்டாங்க வந்து நம்ம வந்து கட்டுவோம், அதில் கட்டிட்டு அதில் நம்ம இவ்வளோ வந்து போச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு வந்து எடுக்கிறான் ஷம்சுதீன். ஓகேவா? இந்த வீடியோ எங்க இருக்குன்னா கிட்டத்தட்ட கிட்டதான் இருக்கு. ஓகேவா? அந்த ஷம்சுதீன் ஃபர்ஜானா வர சொன்ன இடம் ரொம்ப கிட்டதா இருந்ததுன்னா அந்த பொண்ணு வந்து வந்தது. ஓகே, சரி ஓகே, நம்ம தான் கொத்தனாராச்சே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சேஃப்டி டேங்க் வந்து ஒரு 18 அடி ஆழத்துக்கு வந்து கட்டலாம், அப்படியே லென்த்து பிரித்து அதெல்லாம் போட்டு கட்டலாம். கட்டி நம்ம வந்து அதில் நம்ம அந்த பொண்ணை போச்சிட்டோம்னா யாருக்கும் தெரியாது. இது வந்து மேக்ஸிமம் நம்ம எம்சாண்டு, ஜல்லி, காங்கிரீட்டு, சிமெண்ட் எல்லாத்தையும் போட்டு பூசினாலே மற்றவங்க கண்ணோட்டத்துக்கு இது சேஃப்டி டேங்கு, நம்ம கண்ணோட்டத்துக்கு தான் இது வந்து இந்த பொண்ணை போச்சிருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு கிளியர் கட் ஐடியா போட்டு அவங்களாம் வர வச்சு, கொத்தனார் பெரியாள் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் கூப்பிட்டு வர வச்சு சேஃப்டி டேங்க்லாம் கட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வந்து இதில் வந்து புதைச்சிடுறான். இது வந்து அப்படியே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணனால யாருக்கும் எதுவும் தெரிய வரல. ஓகேவா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இந்த புதைச்ச இடத்துல வந்து அப்பப்போ வந்து அவங்க அம்மா அப்பா, ஒரு சில நெய்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய வருது. சமைக்கும் போது ஒரு உருவம் போற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து இவங்களை புதைச்ச இடம் இல்லையா, உருவம் போற மாதிரி தெரியுது. அதனால வந்து கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாலாம் சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஜானா மேபி நம்மளை பழி வாங்கிறதுக்கு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பட் ஆனால் இவன் லைட்டாக கொஞ்சம் கண்டுக்கான அந்த மாதிரி சொல்லிருக்கான். ஓகே, நமக்கு எதுவும் சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இவனுக்கே அந்த சில சிம்டம்ஸ் தெரியுது. ஓஹோ, இவன் தான் நம்மளை வந்து நம்ம கொண்டுட்டதுனால மேபி வராளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மைண்டில் வந்து ஒன்று ஓடுது. அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இந்த உடம்புல ஏதோ கீரல் மாதிரிலாம் நமக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்லீப் பண்ணும்போது பெயின்ஸு, நிறைய வலிலாம் வர மாதிரி இருக்குது, உருவம் போகுது, கிட்ட அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு உருவம் வர மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னோன்னே இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பயம் வந்துச்சு. ஷம்சுதீன் மேபி சான்ஸ் இருக்கும், பேயா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு லைட்டாக பயம் வருது. ஓகேவா? ஓகே, பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஓஹோ பேய் இருக்கா, காஞ்சனா படம் மாதிரி, ஓகே நம்ம பேய் ஓட்டுறவங்களை வச்சு பேய் ஓட்டிட்டா நம்ம அந்த வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கல்ட் ப்ராக்டிசஸ் ஒரு சில பேர்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க அந்த ஷம்சுதீன். கொண்டுட்டு வரும்போது எல்லாமே பண்ணுறாங்க. ஓஹோ ஓகே, இந்த இதில் எந்த பேய் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை வாங்குற மாதிரி வாங்கிட்டு போயிட்டான். ஓகேவா? அந்த பேய் ஓட்டுறோம்னு சொல்லிட்டு அக்கல்ட் ப்ராக்டிசஸ் திருப்பி அந்த மாதிரி நடக்குது. அந்த ஸ்பிரிட் வந்து நடக்குது. ஓகே, அப்போ நடக்கும்போது ஆஹா, அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு வேலை பார்க்குறா, நம்ம வந்து அவளை கொண்டுட்டோம், அவள் கண்டிப்பாக நம்மளை பழி வாங்குறா, ஒன்று நம்ம உயிரோட இருக்கணும்னா நம்ம வெளில எங்கேயாவது அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு வந்து ஷம்சுதீன் வந்து வரான். நெய்பர்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு பயங்கிறது வந்துடுது. ஓகே, ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கு. அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் 2015 வந்து கார்டியாக்சிஸில் வந்து ஷம்சுதீன் வந்து இறந்து போகிறான். மெயின் அக்யூஸ்டு சொல்கிறேன். என்ன ப்ரோ கதையை முடிஞ்சு அப்புறம் எப்படி ப்ரோ இந்த கதையினுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து இதை வந்து யார் பண்ணா போனா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அது ஒருத்தவர் வந்து பார்த்தவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஓகே, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஷம்சுதீன் வந்து இறந்து போகிறான் கார்டியாக்சிஸில் 2015. ஓகேவா? இதுக்கப்புறமும் நடந்திருக்கு. இந்த இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா இல்லையா அந்த இக்பால், அப்துல் எல்லாருமே வந்து இறந்து போகிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? ஷம்சுதீனுடைய ஃபேமிலியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுறாங்க. இதனுடைய இது நமக்கு தெரியுது, சிம்டம்ஸ் நிறைய இருக்குது, நம்மளால் வந்து ஒழுங்காக வாழ முடியல, பேய் இருக்கிற மாதிரி ஒரு அமானுஷம்ஸ்லாம் நிறைய தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளில வந்துடுறாங்க. அதுக்கு வந்து பூட் பங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பூட் பங்களான்னு ஒரு இதை வச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. ஒரு சில பேர் அந்த வழியாக போகிறவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இதில் கொஞ்சம் இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒன்று இருக்குங்க, பேய் நடமாட்டம் ஏதோ இருக்குங்க, சில சிம்டம்ஸ்லாம் தெரியுது, அப்பப்போ சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது போலீஸ் வந்து எதுக்குல, என்னடா இது, இதெல்லாம் ஒரு இதா, பேய் இருக்குது பங்களா, பேய் இருக்குது அது இருக்குது இந்த பங்களாவில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்றாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன் வருது. இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் இன்னும் நிறைய வந்து புகார் வருது, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்க, சத்தம் வருதுங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால ஓஹோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க போலீஸ். ஓகேவா? ஓகே, கடந்த ஏப்ரல் 29 அன்னைக்கு வந்து அந்த பூட் பங்களாவுக்கு போகிறாங்க. போய் அந்த செப்டி டேங்க்ல வந்து அவங்க வந்து அந்த பாடி எல்லாத்தையுமே வந்து ரிமைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸு கிட்டத்தட்ட 30 இயர்ஸுக்கு பிஃபோர் நடந்தது. ஒரு சில எலும்புகளை தான் கிடக்கும். அதில் 6 பல்லு 8 எலும்பு வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட்ஸுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க போலீஸ் வந்து. ஓகேவா? போலீஸ் வெரிஃபை பண்ணுறாங்க, என்ன இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நம்மக்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய பேப்பர்ஸ்லாம் இருக்கும்போது அதை வந்து செக் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்து இருக்குமான்னு பார்க்குறாங்க, எதுவுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி டீப்பாக வந்து போலீஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. டு ஃபைண்ட் எனி அதர் இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ்ஸ், வேறு யாராவது இதில் முக்கியமாக சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து உற்று நோக்கி நிறைய வந்து தேடுதல் வேட்டையில் வந்து போலீஸ் வந்து ஈடுபடுறாங்க. ஓகேவா? எல்லாம் போயிட்டு இருக்கு. கிரைம் பிரான்ச் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க சர்ஜேனா. ஓகேவா? ஃபர்ஜேனாவுடைய அவருடைய பிரதர்ஸை வந்து டிஎன்ஏ அனலைஸுக்காக கூப்பிட்டு அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? என்ன ப்ரோ இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இவ்வளோ டீப்பாக ஏன் வந்து பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னா அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட படமாகவே வந்திருக்கு. ஏன்னா வந்து படம் இப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி, மேபி ஒரு கதை, திரைக்கதை ஏதாவது சினிமாட்டிக்காக நீங்கள் எடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, அந்த 34 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க போலீஸ். ஓகே, இன்னொரு பக்கமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்சேனாவும் ஷம்சியும் 2 பேரும் வந்து காதலிச்சது உண்மை. ஆனால் வந்து இவங்க 2 பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்போ வந்து சண்டைலாம் வந்திருக்கு. இது வந்து அவங்க ஃபேமிலிஸுக்கே பிடிக்கல அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது. அதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க பிரியறதா 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பிரிஞ்சிடறாங்க. பிரியும் பொழுது இந்த மாதிரி எனக்கும் உனக்கும் இந்த இது சரி வராது, நான் என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன், எனக்கு வந்து இது போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்சனா சொல்ல, இவனும் சம்ஷியும் சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரிவினை போயிட்டு இருக்கு. ஓகே, சம் இன்வெஸ்டிகேஷன் இப்போ கிடைக்கும் போது. ஓகேவா, அப்படி இப்படி போலீஸ் ட்ரேஸ் பண்ணி கிரைம் பிரான்ச் எல்லாமே ட்ரேஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக வருது. அதில் ஷல்கித் பாத்தான் அப்படிங்கிறவனா போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. இவன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விட்னஸை
இது வந்து வேற மாதிரி நடந்ததுங்க. நான் இப்போ சொல்றேன். ஏன்னா எல்லாருமே இப்போ அந்த கதையில இருக்கிறதவங்க இது இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து இந்த உண்மையை சொல்றது எனக்கு ஒரு நல்லதா தென்படும். நான் அப்பயே சொல்லலான்னு தான் இருந்தேன். அப்போ ஆனால் சொல்ல முடியாத சூழல் அப்படிங்கிறத அவர் வந்து விளக்கமா வந்து சொல்ல போறாரு. ஷடிகான் என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஃபர்சானாவும் சரி, ஷம்சுதீன் சரி 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டாங்க. செப்பரேட்டடா வந்து லைஃப்ல இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தது உண்மைதான். ஓகே, இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா இவங்க அப்பப்போ கருத்து வேறுபாடு வரும்போது பிரிவாங்க. பட் ஆனால் 2 பேருமே கான்டாக்ட்ல பேசுறது, மற்ற அதர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்கல. ஓகேவா, ஃபேமிலிக்கு பிடிக்காம இருக்கும்போது ஒரு சில நிகழ்வுகளாக நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பு பிடிக்கலையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். ஃபர்சானாவை சொல்கிறாங்க, ஊரை விட்டே போயிடணும், எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ சொன்னீங்க, ஷம்சுதீன் தானே கொலை பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணா, அப்போது அவங்க ரிலேஷன்ஷிப் எல்டர் பிரதர் இக்பால் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் பண்ணாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க காதில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்லும்போது இவனும் அப்படி இப்படி ஒத்துக்கிற மாதிரி வந்துச்சு. ஓகே, அப்போது இவனை கொலை பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி கொலை பண்ணுறாங்க. இதை வந்து சடிக்கான 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, அப்பே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்டில் வரும். அப்போ அந்த சடிக்கான் என்ன சொல்கிறான், இல்லைங்க நான் வந்து சொல்லான்னு தான் இருந்தேன். ஓகேவா, இல்லைங்க நான் வந்து சொல்லான்னு தான் இருந்தேன். அப்போ வந்து அவனுடைய எல்டர் பிரதர்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, இக்பால், அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது நீ வெளில சொன்ன உடனே இந்த இடத்துல வந்து கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அதனால நான் வந்து அப்போ சொல்ல முடியல. இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் எல்லாருமே என்னை வந்து கேட்குறீங்க, மேக்ஸிமம் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அதனால நான் வந்து இதை நான் வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸ்டோரி இல்லைங்க, உண்மையாக நடந்தது தான். எப்படியெல்லாம் போய் கதை எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து ரிலேஷன்ஷிப்பு ஒரு வரையறை இருக்குது. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கோர் செட்டப்பில் போகணும். மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னா ஒரு கோர் செட்டப்பு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை மீறி டிஃப்ரெண்ட் டைப்பில் போகும்போது இந்த மாதிரி லைஃபு போய் ட்ரெஜிட்டிக்காக முடியும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட கருத்து. ஓகே, இப்போது அந்த பேய் இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்கலாக சொன்னாங்க நிறைய பேர். ஓகே, அதை நான் எப்படி சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் பகலில் ஒரு ரூமுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த எதுவுமே அந்த சத்தம் எக்கோ அதெல்லாம் வந்து கேட்காது. ஏன்னா பகலில் நீங்கள் இருக்கிறீங்க. இதே நைட்டில் போகும்போது ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த எக்கோ சவுண்டு கேட்கும், சவுண்டே இருக்காது. இப்போ காரு பஸ்லாம் போகும் பகலில், அப்போ உங்களுக்கு அந்த நார்மல் ஹியூமன் பீங்ஸ் திங்ஸ் அப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதே நைட்டில் பண்ணும்போது ஏதோ ஒரு காத்தடிக்குது ஃபுன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் தாட்டு இந்த பேய்கள் அதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுடைய அந்த இதை வந்து உருவாக்கும். இதுதான் மேட்ரே தவிர பேய்ங்கிறது ஒன்று கிடையாது. ஓகே, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சயின்டிஸ்ட்டை சொல்லும்போது அது உங்களுடைய மனதளவில் தோன்றுதான். பேய் இருக்குது, செத்தவங்க வருவாங்க அப்படிங்கிறது மனதளவில் தோன்றதான். இப்போ நீங்கள் சுடுகாட்டு போனாலும் ஒன்றுமே நடக்காது, பேய் பிடிச்சிச்சு, அதெல்லாம் அது உங்களுடைய இதுதான். ஓகேவா, அதனால் வந்து பேய்ங்கிறது கிடையாது. உங்களுடைய மனசில் என்ன நடக்குது புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பேயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாதும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.